சகோதரர்களே, இந்த உலகத்துல என்ன விதமான அருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நியாமத்துக்களாக இருந்தாலும் சரி, அது நம்ம உணரக்கூடியதாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே யாரது கையில இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? இந்த உலகத்துடைய எல்லா ஹஸாயின், அதாவது ஹஜானாக்களும் யார கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இத அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? துஆ. இது நம்மளுக்கு வேணும் அப்படி என்று இருந்தால், அதுல உள்ளவைகள் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமே என்ன தெரியுமா? பிரார்த்தனை. எப்படி சொத்துக்களும் வசதிகளும் இன்பங்களும் இருக்கக்கூடிய ஒருவன் அதை பூட்டி பாதுகாத்த அந்த கீயை என்ன செய்யறான், முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அது போலதான் ஒரு நல்ல அடியானுக்கு கீ மாதிரி தான் இந்த துஆ என்பது. யாருக்கு அல்லாஹ் தஆலா கீக்கான கவனத்தை கொடுக்கிறானோ, அது இன்னொரு முக்கியமான விஷயம். துஆ கேட்பதற்கான ஆசையையும் உணர்வையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் தஆலா தனது ஹஸானாவில் இருந்து கொடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். யாருக்கு துஆ கேட்கணும் என்ற உணர்வு அடிக்கடி வருதோ, அடிக்கடி துஆ கேட்கிறாரோ, அடிக்கடி அல்லாஹ்வை நினைச்சு பிரார்த்தனை செய்கிறாரோ, அல்லாஹ் தஆலா ஒருவன் கையில கீயையே கொடுக்கிறான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்க நினைக்கிறான் அர்த்தம். எவருக்கு அல்லாஹ் தஆலா துஆ என்ற சிந்தனையை வைக்கவில்லையோ, துஆ கேட்கிற உணர்வும் அவர்கிட்ட வரவில்லையோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்க நினைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்க நினைக்கவில்லை. இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் இதை கீ என்று சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலாவே தனது அருளை பற்றி சொல்கிற நேரத்தில் கஜானாவுடைய கீ என்று குர்ஆன் அல்லாஹ் என்ன செய்றா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, எந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றிருந்தாலும் சரி, எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? பியதிஹில் முல்க். யாருடைய கையில் அதிகாரம் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அருளொன்றை கொடுக்க வேண்டும், சோதனை ஒன்றை தடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு துஆ என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அடியானுக்கு துஆ கேட்க வேண்டும். இரண்டாவது, துஆ என்ற உணர்வை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஏற்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ் தஆலா கொடுக்க நினைக்கிறான், சோதனையை தடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தான் இந்த மக்களை படைத்தேன், அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணமாக அல்லாஹ் கேட்காமலே சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான். நீங்க கேட்காமலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? சில விஷயங்களை எழுதி கொண்டான். அதுல ஒன்று என்ன? ரிஸ்க். இந்த உலகத்துல நம்ம உணவு சாப்பிடணுமா, அது அல்லாஹ் தனக்கு என்ன செஞ்சிட்டான்? நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தஸ்தப்தி ஒரு ரிஸ்க். எந்த ரிஸ்கை நீங்க வரவில்லைன்னு அவசரப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து சேரும். அப்படி நல்லா ஒரு சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான். ஆனால் மேலதிகமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுக்க நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தன்னிடத்தில் கேட்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான். கேட்பதன் மூலம் என்ன அப்படி என்று சொன்னால், நாங்கள் அடிமை என்பதை என்ன செய்கிறோம்? இறைவனுக்கு அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கேட்கிற நேரத்தை எங்களோட மனதில் ஒரு கேள்வி உண்டாகும். என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்திலே வந்து நம்ம கேட்கணும் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. ஒரு சூஃபியத்தர் சொல்றாரு, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. நான் ஏன் கேட்கணும்? என் சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியுமே. இறைவனுக்கு தான் என் சிச்சுவேஷன் டோட்டலா தெரியுமே, நான் சொல்லியா கேட்கணும், டீடைல்ஸா சொல்லணுமா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் என்பது வேறு. நம்ம ஒருவர்கிட்ட ஒரு உதவிக்காக வேண்டி போறோம், வளமையாக அவர்கிட்ட உதவிக்கு போறதுன்னு வைங்களே, நம்ம அங்க போறோம். அப்ப அவர் இதுக்கு தான் வந்தீங்களான்னு அவருக்கு தெரியுது. அவர் டீயும் கொண்டு வராரு, நம்ம டீ எல்லாம் குடிக்கிறோம், சிரிச்சுட்டு அப்ப போயிட்டு வரவான்னு கேட்டு அவர் போங்கன்னு சொன்னாருன்னா என்ன செய்வீங்க? என்னடா இந்த ஆளுக்கு நல்லா விளங்குது, நான் ஏன் வந்தேன்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு வாங்கடா போங்கன்ட்டாரு அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த திமிரு வர்றது நியாயம் தான். ஏன் வந்த இவனுக்கு வாய் திறக்கிறதுக்கு முடிவில்லைடா, நான் ஏன் கொடுக்கணும் என்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும்? வரும். சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த பெருமை வரும் என்றால், ரப்புல் ஆலமீனுக்கு என்ன? அவன் பெருமைக்கு உரியவன், பெருமைக்கு தகுதியானவன். ரப்பு என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், வாயை திறந்து சொல்லணும். என்ன எதிர்பார்க்க? நீ அடிமை என்றதை என்னிடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அடிமை உபூதியத்தில் இருக்கிறாய் என்பதை என்னிடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனது எதிர்பார்ப்பு. எனவே நம்ம சொல்லணும், யா அல்லாஹ் என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனது நிலைமை இப்படி இருக்குது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சொல்லுவதை இறைவன் என்ன செய்கிறான்? எதிர்பார்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அடிமையாகிற இடம்.
நாங்கள் அடிமையாகிற இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் துஆவுக்கு இபாதத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதுதான் வணக்கமே. துஆ என்பதுதான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தனக்கு இந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று எதை விதியாக எழுதி கொண்டானோ, தானாக கேட்காமலே, அதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நலவு நடக்கணுமாக இருந்தாலும், எந்த ஒரு தீங்கி போகணுமாக இருந்தாலும் அது இறைவனது கையிலே இருக்கிறது. அதற்குரிய முதல் அடிப்படையான கீயது இந்த பிரார்த்தனை தான். ஆனால் என்ன அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்கள் பிராக்டிக்கலாக இந்த வாழ்க்கையில காணுகிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனாக நேராக எதனையும் கொடுப்பதில்லை, எதனையும் தடுப்பதில்லை. அல்லாஹு தஆலா எதனையும் நேரே கொடுப்பதும் இல்லை, எதனை நேரடியாக தடுப்பதும் இல்லை. இதன் காரணமாக ஷைத்தானுக்கு ஒரு பலம் இருக்குது. என்ன பலம்? பிரச்சாரம் செய்கின்ற பலம். எது நடந்துட்டாலும் நடக்க முன்னால இறைவன் போன்றும், நடந்த பின்னால சும்மா இயல்பா நடப்பது போன்று காட்டிடுவான். எப்படி? நல்லா புரிஞ்சுக்கணும். நடப்பதற்கு முன்னால் இறைவன் தான் செய்கிறான் என்று நமக்கு நல்லா விளங்கும். நடந்த பின்னால கேட்காட்டி நடந்திருக்கும் என்ற மாதிரி இருக்கும். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறார். மிக முக்கியமாக, அதாவது இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்தாலும் இறைவன் நேரடியாக எதையும் இறங்கி செய்வதில்லை என்பதனால ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, நடக்க முன்னால நமக்குள்ள நம்பிக்கையை நடந்த பின்னால என்ன செஞ்சிருவான்? இல்லாமலாக்கிடுவான். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவர்கள் கடல்ல போய் கப்பல்ல போற நேரத்தில் புயல் அடிச்சிட்டேன்னு சொன்னான். புயல் அடித்துட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்வை தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன, யா அல்லாஹ் நீதான் என்று என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வையே பிரார்த்திக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், ஒரு கப்பல்ல ஒரு இந்து போய், ஒரு முஸ்லிம், ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன் எல்லாருமே போனாலும் சரி, ஒருத்தர் சிலையை கொண்டு வந்திருப்பார், ஒருத்தர் போட்டோ கொண்டு வந்திருப்பார், எல்லாம் கொண்டு வந்திருப்பார் பிரயாணத்துல. ஆனா கப்பல் ஆடுற நேரத்தில் கடவுளை பாதுகாக்க டைம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்? கன்ஃபார்மா அவங்களுக்கு விளங்கு இந்த கடவுளை என்ன செஞ்சிருவார், இப்ப இந்த போட்டோ உழப்போது, இந்த சிலை விழப்போகிறது என்று தெரிகிற நேரத்தில் உடனே அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய வார்த்தை என்ன? கடவுளே என்றது. அந்த அசல் வடிவத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரார்த்திப்பார்கள், இறைவன் என்று பிரார்த்திப்பார்கள். முஸ்லிம் வளமையாக எப்படி பிரார்த்திச்சிட்டு இருப்பாங்க, அது மாதிரி யா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒரு முஸ்லிம் பிரார்த்திப்பார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ற, இஹ்லாஸா பிரார்த்திக்கிறாங்க. கப்பல்ல அகப்பட்டால் இஹ்லாஸாக பிரார்த்திக்கிறார்கள். ஏன்? இப்ப அவங்களுக்கு கண் எதிர நேரெதிரா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாருக்கு எதுவும் செய்யலாம். ஏன்? புயல் இறைவனது கையிலே உள்ள விஷயம், கடல் அலை இறைவனது கையிலே உள்ள விஷயம். இந்த இடத்துல எவர் எதுவும் செய்ய முடியாது என்று விளங்குற நேரத்தில் மனிதன் டோட்டல் சிந்தனையும் கடவுளை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? இறைவனே யா அல்லாஹ் என்ற இடத்துக்கு போயிடும். ஆனா புயல் எப்படி நிற்கும்? சடன்லி அப்படி என்ன செய்யாது? நிக்காது. கடல் அலை சடன்லி நிக்காது. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சுண்ணா வச்சுக்கலாம், அது மாதிரி தான் நிக்கும். சாதாரணமாக ஆடி அசைஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து நிக்கும். புயல் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சி முடிஞ்ச உடனே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? சைத்தான் வந்துவான். கேட்காட்டி நிக்கத்தான் போகுது. நீ கேட்டில்லாட்டியும் புயல் இப்படித்தானே உலகத்துல நிக்குது, கடல் அலை இப்படித்தானே என்ன செய்யுது, தனியுது, அப்படி நின்று இருக்கும் அப்படி என்ற சிந்தனையை போடுறான். அதனால அல்லாஹ் சொல்றான், கரைக்கு வந்தவுடன் அவர்கள் இணை வைக்கிறார்கள். கரைக்கு வந்தவுடனேயே அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? இணை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னால் அவங்க நம்பினது உண்மை, அதற்கு முன்னால் அவர்கள் நம்பியது உண்மை. ஆனால் அது முடிஞ்ச உடனே சைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான். அது நடந்து முடியும். இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, சடன்லி அப்படி நிறுத்துவதில்லை. இந்த உலகத்திற்கு ஒரு சுண்ணா கொடுத்தீங்கன்னா அந்த சுண்ணா முறைப்படி தான் அல்லாஹ் என்ன செய்வான். அப்படி அது எதுவும் குறையும் கூடும் எதுவாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் எப்படி செய்யல, இன்றைக்கு ஆக நாளைக்கு பெத்தெடுக்க வைக்கல. இன்றைக்கு ஆக என்று சொல்லி அது அற்புதமாக இருந்தும் கூட அதை சுமக்க வச்சா அல்லாஹ் தஆலா. எப்படி சுமக்கணுமோ அது போல இந்த உலக சுண்ணா முறைப்படி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அதை செய்தான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனை ஷைத்தான் எங்களை விட்டு என்ன செய்யறான், மிக தூரமாக்குவதற்கான காரணம். ஆனால் உண்மையிலேயே யாரு தனது வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்து செய்து அனுபவித்திருக்கிறாரோ, அந்த விஷயத்தை சிறந்த முறையில் உள்வாங்கி இருக்கிறாரோ, அவர் தெரிந்து கொள்வார் இந்த உலகத்துடைய டோட்டல் ரகசியத்தை அல்லாஹ் தஆலா எதில் வைத்திருக்கிறான், பிரார்த்தனை துஆ என்ற ஒன்றிலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை ஒருவர் என்ன செய்வார், புரிந்து கொள்வார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி அதே போல
அதாவது இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க. விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி இலை போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க, ஏதாவது துஆ கேட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏதாவது துஆக்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்டேன். ஏதாவது தண்டனை மறுமையில் நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிரு, தந்திரு அப்படின்னு நான் துஆ கேட்டேன் அப்படின்னு சொன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாமா, அதாவது சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தானன்னா தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையை தந்தான் என்று சொன்னால் தாங்கிக் கொள்ளவே நீங்கள் மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்டீங்க என்று சொன்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார், அப்படி கேளுங்க. இந்த உலகத்திலே நல்லதை கேளுங்க, மறுமையிலே என்ன செய்ய, நல்லதை கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்ட்டே போய் நம்முடைய இஹ்லாஸை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய, யார் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு எங்கட உள்ளம் தெரியும், எங்கட உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும், பயமெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்ட்டே நம்முடைய இஹ்லாஸ் என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா என்னது, நாம் சிசுக்களாக வயிற்றில் இருக்கிற நேரத்திலே எங்களை அறிந்து வைத்தவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்மகிட்ட துஆக்களில் சில கோராடுகள் இருக்கின்றன. நம்ம வந்து சரியாக துஆக்களை புரிந்து கொள்ளாத தன்மைகள் எங்கிட்ட இருக்குது. அப்படின்னா இந்த துஆவை எந்த அமைப்புல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்றாருன்னு சொன்னால், ஒரு வீடு, ஒரு வீட்டுல ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய அமைப்புல எல்லா விஷயம், நம்ம வீடு எடுத்துக்கங்க, எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். எல்லா விதமான வசதி, நகை, அது இது பொருளாதாரம் எல்லாம் அந்த வீட்டுல இருக்குது. நம்ம வீட்டை மூடிட்டு வெளியே வரோம். அடிக்கடி நம்ம செக் பண்ற ஒன்றாக எது இருக்கும், வீடு இருக்குமா, கீ இருக்குமா? கீ தான் என்ன செய்யும், இருக்கும். நம்ம அடிக்கடி செக் பண்ற ஒன்றாகவும் பாதுகாக்கிற ஒன்றாகவும் அடிக்கடி பார்த்துக்கொள்ற ஒன்றாகவும் கீ இருக்குதான்னு தான் என்ன செய்வோம், அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், பார்த்து கொள்வோம். இன்னொரு யோசனை வரும், யார் யார்கிட்ட கீயை கொடுத்துட்டு வந்தவனால யோசனை எல்லாம் வரும், விளங்கிட்டா, யார் அவன்கிட்ட கொடுத்தோமா, இவன்கிட்ட கொடுத்தோமா, அந்த ஒரு 2-3 கீ வச்சிருந்தா அந்த யோசனை என்ன செய்யும் வரும். அப்ப அவ்வளவு பெரிய சொத்து, அவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தும் நமது முழு சிந்தனை எதுல இருக்குது, கீழே தான் இருக்குது. வீட்டில இருந்து நம்ம அவ்வளவு பொருட்களை வைத்து விட்டு வருகிற நேரத்திலும் கூடுதலாக பாதுகாப்புக்கு நம்ம கவனம் எடுக்கிற விஷயம் இந்த கீ தான். உள்ள விஷயங்கள் நமக்கு எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும் இந்த கீக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குது. அது வந்து காரணம், இவைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்றா திறப்பு தான் எனக்கு பாதுகாப்பு. இன்னொரு இடத்துல போகாமலோ அல்லது நான் ஒரு அதாவது இன்பமாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றாலும் நம்ம உள்ளே இருந்தாலும் சரி, நம்ம வெளியே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்ம கீக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்.